கார்த்திக் ரேவதி சீரியல்ல என்ன நடக்குதுன்னு பார்க்கலாம் வாங்க வீடியோக்குள்ள போகலாம். ராஜராஜனை யாக பூஜையில் உட்கார்றதுக்காக ஐயர் சொல்றாங்க, நீங்க போய் குளிச்சுக்கிட்டு புது வெஷ்டி புது சட்டை மாத்திக்கிட்டு வாங்க சார் அப்படின்னு சொல்லவும் சரின்ட்டு ராஜராஜன் புது வெஷ்டி சட்டை எடுத்துட்டு குளத்துக்கு வராங்க. அவங்க வந்து குளிச்சுக்கிட்டு திரும்புறதுக்குள்ளேயா அந்த பக்கமா வெறுமனும் சிவனாண்டியும் பார்த்துட்டு இந்த யாக பூஜையில ராஜராஜன் உட்காரக்கூடாது, எப்படியாவது இதை கெடுத்து விடணும், கோயில்ல பூஜையெல்லாம் நடக்காம மறுபடியும் கோயிலை பூட்டணும். அப்பதான் நாம நினைச்ச மாதிரி இந்த பரமேஸ்வரி பாட்டியும் சரி சாமுண்டீஸ்வரியும் சரி ரெண்டு பேரும் ஊருக்குள்ள தலை குனிஞ்சு நிக்கணும். இந்த குடும்பம் என்னைக்குமே தலை தூக்கக்கூடாது. அந்த அளவுக்கு அவமானத்துல அசிங்கப்பட்டு கூனி குறுகி நிக்கணும். அதுதான் நமக்கு சந்தோஷம். அப்ப அதுக்கு நம்ம என்ன செய்யணும்? இன்னைக்கு நடக்க இருக்கிற விசேஷத்தை தடுத்து நிறுத்தணும். இந்த ராஜராஜனை தேவையில்லாம ஏதாவது ஒரு பழிய சொல்லி இவனை கொண்டு போய் போலீஸ் ஸ்டேஷன்ல அடைச்சிடலாம். எத்தனையோ கேஸ் இருக்கு, அதை ஒன்றை தூக்கி போட்டால் இவன் வெளியில் வர முடியாத அளவுக்கு என் சகலை பார்த்துக்குவான்னு விரும்பன் சொல்லவும் சிவனாண்டி, ஓ அப்படியா சொல்கிறீங்க, அப்போ சரி, இதை தடுத்து நிறுத்தறதுக்கு உங்களால தான் முடியும். நீங்கள் இந்த ஊர்க்காரரு, இந்த கிழவியோட பேரனால நீங்கள் அசிங்கப்பட்டேன்னு வேற சொல்கிறீங்க. எப்படியும் இவனை கொண்டு போய் நீங்கள் போலீஸ் ஸ்டேஷனில் அடைச்சிருங்க. நல்ல நேரம் போகிறது வரைக்கும் இவனை உள்ளே வச்சுருந்தா கூட போதும். அதுக்கப்புறமா இந்த கோயில் விசேஷம் நடக்காது. ஊர்க்காரங்களுக்கு பதில் சொல்ல தெரியாமல் இந்த கிழவி கூனி குறுகி நிற்கும். அதுக்கப்புறம் இந்த குடும்பம் கேவலத்திலையும் அவமானத்திலையும் அசிங்கப்பட்டு நிற்கும். இந்த கிழவியோட பேரை என்ன வந்து சொல்ல போகிறான்னு நாமளும் பார்ப்போம். சாமுண்டீஸ்வரி கொஞ்சம் நஞ்ச ஆட்டமாக போட்டால் இந்த ஊருக்கு வந்து அசிங்கப்பட்டு போயிட்டேமேன்னு தலை குனிஞ்சு தவிர்க்கணும். அதையெல்லாம் நான் பார்க்கணுங்கிறாங்க சிவனாண்டி. சிவனாண்டி, உனக்கு அதுதான் ஆசை. இப்போ பாரு, என் சகலைக்கு ஃபோன் அடிச்சு கூப்பிடுறேன், உடனே வந்து நிற்பாரு. நீ ஒன்றும் கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு வெறுமன் அவங்க சகல இன்ஸ்பெக்டருக்கு ஃபோன் பண்ணுறாங்க. இன்ஸ்பெக்டர் கேட்குறாங்க, அப்படியா, அந்த ஊரில் அப்படி என்ன விசேஷம்னு கேட்கவும் 25 வருஷமாக பூட்டி கிடந்த கோயிலை ஒரு கிழவியோட பேரை மாமாவை கூட்டிக்கிட்டு வந்து பரிகார பூஜை பண்ணி இந்த கோயில் கும்பாபிஷேகத்தை எடுத்து நடத்துறேன்னு ஊருக்குள்ளே வாக்கு கொடுத்துருக்கான். பஞ்சாயத்தில் சத்தியமாக பண்ணி கொடுத்துருக்கான். அது மட்டும் இல்லை, அந்த கிழவியோட பேரன் என்னை ஊருக்கு முன்னாடி நிற்க வச்சு அசிங்கப்படுத்திட்டான். அவனை நான் அசிங்கப்படுத்தணும்னா இந்த கோயில் கும்பாபிஷேகம் நடக்கக்கூடாது. அதுக்கு நீங்கள் தான் வந்து அவன் மாமக்காரனை நீங்கள் அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போகணும். 25 வருஷத்துக்கு முன்னாடி கட்டின பொண்டாட்டியே போதும்னு சொல்லி ஓடி போனவன் இன்னைக்கு திரும்பவும் இந்த ஊரோட வந்து சேர்ந்துருக்கான். அவனுக்கு தான் இந்த ஊர்க்காரங்களும் மதிப்பும் மரியாதையும் கொடுக்குறாங்க. அதை எப்படியாவது கெடுக்கணும்னா நீங்கள் வந்து அவனை அரெஸ்ட் பண்ணி கூட்டிகிட்டு போங்கன்னு சொல்கிறாங்க. சரி விடுங்க சகலை, எல்லாம் நான் பார்த்துக்கிறேன், நீங்கள் ஒன்றும் கவலைப்படாதீங்கன்னு சொல்லிட்டு இன்ஸ்பெக்டர் வராரு. சிவனாண்டியும் பார்க்குறாங்க. வாங்க இன்ஸ்பெக்டர், அதோ அங்கே குளத்துல குளிச்சுக்கிட்டு இருக்கானே அவன் தான் ராஜராஜன். 25 வருஷத்துக்கு முன்னாடி ஓடி போனவன் இப்போ திரும்பவும் வந்து கோயிலை திறந்து வச்சு பரிகார பூஜையெல்லாம் பண்ண போகிறான். யாகத்தில் உட்கார்றதுக்காக தயாராகிட்டு இருக்கான். அவன் தான் ராஜராஜன்னு அடையாளம் காட்டுறாங்க. ஓ அப்படியா, சரி நான் பார்த்துக்கிறேன் விடுங்கங்கிறாங்க. அவன் குடும்பம் எதுன்னு கேட்குறாங்க. அந்த பக்கமாக காட்டுறாங்க. அதோ நிற்கிறாள், அவன் தான் சாமுண்டீஸ்வரி, அவன் பொண்டாட்டி. பக்கத்தில் நிற்கிற 4 பொண்ணுங்களும் இவனோட பொண்ணுங்க தாங்கிறாங்க. அதோ அங்கே ஒரு கிழவி நிற்கிது, அதுக்கு பக்கத்தில் நிற்கிறவன் தான் அந்த கிழவியோட பேரன், சாமுண்டீஸ்வரியோட மாப்பிள்ளை. அவனால தான் நாங்கள் அசிங்கப்பட்டு போனோம். ஊருக்குள்ளேயும் வந்து அவன் தான் 2 குடும்பத்தையும் ஒன்று சேர்த்து வச்சு இந்த கும்பாபிஷேகத்தை நடத்துறேன்னு சொல்லிட்டு போனான். இன்னைக்கு அதே மாதிரி அவன் நடத்திடுவான் போல இருக்கு. இது நடக்கக்கூடாது. அவனை எப்படியாவது நம்ம அசிங்கப்படுத்தணும். அதுக்காக வேண்டித்தான் நான் உங்களை வர சொன்னேன். நீங்கள் காரியத்தை கச்சிதமாக முடிச்சு கொடுங்க சகலேன்னு கேட்குறாங்க. வெறுமன், என்கிட்ட சொல்லிட்டீங்கல்ல, விடுங்க சகலை, நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டு ராஜராஜன் இருக்கிற இடத்துக்கு போனதும் அவர் மேலே மோதுறாரு. அவரும் தெரியாம தான் அடிச்சிட்டாங்களோன்னு நினச்சிக்கிட்டு, சார் என்ன சார் இப்படி மோதிட்டீங்களேன்னு கேட்கவும், ஆமாம் வேணும்னு தான் மோதுனேன். பொண்டாட்டி பிள்ளைங்கெல்லாம் கூட அங்கே இருப்பாங்க போல இருக்கு. அவ கூட இருந்தால் இன்னும் நல்லா தான் இருந்திருக்கும். அவளுக்கு பக்கத்தில் உன் பிள்ளைங்க கூட 4 பேர் நல்லா இருக்காங்களே, அடடா அவங்களோட மோதி இருந்தாலும் இன்னும் நல்லா இருக்குங்கிறாங்க. என்ன சார் பேசுறீங்க? பொறுப்பான அதிகாரி பேசுற பேச்சா சார் இதுன்னு கேக்குறாங்க ராஜராஜன். அப்படித்தான் நான் பேசுவேன்னு இன்ஸ்பெக்டர் ரொம்பவே வம்பு பேசிட்டு இருக்காரு. இதை கேட்டதும் ராஜராஜனுக்கு கோவம் வந்து போலீஸ் இன்ஸ்பெக்டரோட சரட்டை பிடிச்சிடுறாங்க. போலீஸோட பவர் என்னன்னு தெரியாத ஏன் சட்டிலேயே நீ கையை வச்சிட்டியா? என்னோட யூனிஃபார்ம் மேல கை வச்சதுக்கு உனக்கு எவ்வளவு நாள் தண்டனை தெரியுமா? சும்மா விட மாட்டேன் வாயா அப்படின்னு சொல்லி ராஜராஜனை இழுத்துக்கிட்டு போறாங்க. ராஜராஜன் கெஞ்சுறாங்க, சார் இப்போ யாக பூஜை நடந்துட்டு இருக்கு. 25 வருஷம் கழிச்சு இந்த கோயிலுக்கு திறக்கிறதுக்காக வந்திருக்கோம். என்னை கூட்டிட்டு போனீங்கன்னா இந்த கோயில் கும்பாபிஷேகம் நடக்கிறது நின்று போயிடும். தயவு செய்து அப்படி ஒரு சந்தர்ப்பத்தை ஏற்படுத்திடாதீங்க, என்னை விட்டுருங்க சார், எதா இருந்தாலும் பேசி தீர்த்துக்கலான்னு கேட்குறாங்க ராஜராஜன். கோயில் கும்பாபிஷேகம் நடக்கக்கூடாதுன்னு தான் நான் உனக்கு இப்போ போலீஸ் ஸ்டேஷனுக்கு கூட்டிட்டு போறேங்கிறாங்க. என்ன சார் சொல்றீங்க? ஏன் சார் இப்படியெல்லாம் பண்றீங்கன்னு ராஜராஜன் கேட்கவும், எந்த கேள்வியும் கேட்கக்கூடாது, நட போலீஸ் ஸ்டேஷனுக்குன்னு சொல்லி ராஜாவை இழுத்துக்கிட்டு போறாங்க. காரணம் எதுவும் கேட்காம கூட்டிட்டு போய் லாக்கப்ல போட்டுறாங்க. ராஜராஜன் மறுபடியும் கெஞ்சி கேட்குறாங்க, சார் தயவு செய்து என்னை விட்டுருங்க சார், நான் எந்த தப்புமே பண்ணல, நீங்க
நீங்கள் பேசுனதுனால தானே நான் கோவப்பட்டேன். இதெல்லாம் ஒரு காரணமான்னு கேட்குறாங்க ராஜராஜன். யோ அதெல்லாம் ஒரு காரணம் கிடையாது. மொத்தத்தில் நீ அந்த யாக பூஜையில் கலந்துக்க கூடாதுங்கிறாங்க. ஏன் சார் அப்படி சொல்கிறீங்கன்னு ராஜா கேட்கவும், அது அப்படித்தான்யா என் சகலைக்கு பிடிக்கல அப்படிங்கிறாங்க. உங்கள் சகலை யார் சார்னு கேட்கவும், அதெல்லாம் உனக்கு சொல்ல வேண்டிய அவசியம் கிடையாது. நீ அந்த யாக பூஜையை நடத்தக்கூடாதுன்னா கூடாது தான். 25 வருஷமா உன் பொண்டாட்டியோட நீ சேர்ந்து ஊரை விட்டு ஓடி போனவன் திரும்ப எதுக்குயா வந்து பூஜை ஆராதனை ஆராத்தி இதெல்லாம் எடுத்துட்டு இருக்க? பேசாம உன் ஊரோட இருக்க வேண்டியதுதானே. ஏன் பெரிய ஆளுங்களை பகச்சுக்கிறேன்னு ராஜராஜனை கேவலமா வம்பு பேசிட்டு இருக்காங்க இன்ஸ்பெக்டர். சார் நீங்க பேசுறது தப்பு. என் மாப்பிள்ளைக்கு மட்டும் இந்த விஷயம் தெரிஞ்சதுன்னா உங்களை சும்மா விட மாட்டாரு. நீங்க தயவு செய்து என்ன வெளியில விடுறதுதான் சரிங்கிறாங்க ராஜராஜன். ஓஹோ உன் மாப்பிள்ளை என்ன அவ்வளோ பெரிய ஆளா? பெரிய கொம்பனா? உன் அப்பா பெரிய ராஜராஜ சேதுபதினு வேற அப்படியே பெருமை பேத்துனா, இப்போ என்னடான்னா மாப்பிள்ளை பெரிய ஆளுன்னு வேற சொல்லிட்டு இருக்க. யோ உங்க அப்பா ராஜராஜ சேதுபதி வந்தாலும் சரி, உன் மாப்பிள்ளை பெரிய கொம்பன் வந்தாலும் சரி, என்னை யாரும் எதுவும் அசைக்க முடியாது. இந்த ஊர்ல நான் வச்சதுதான் சட்டம். நான் என்ன சொல்லி கேஸை போடுறேனோ அதுதான் கேஸுங்கிறாங்க இன்ஸ்பெக்டர். சிவனாண்டி விருமன் கிட்ட சொல்றாங்க, நாம நினைச்சது எப்படியோ நடத்தியாச்சு. ராஜராஜனை எப்படியோ போலீஸ் பிடிச்சிட்டு போயிட்டாங்க. இதுக்கப்புறம் யாக பூஜை எப்படி நடக்கும்? நீ உள்ளூர்கார, நீ போய் ஏதாவது ஒரு குழப்பத்தை உண்டு பண்ணு. ராஜராஜன் அந்த நேரத்துக்கு வரலன்னா அந்த இடத்துல யாக பூஜை எப்படி நடக்கும்? அப்படி நடத்த விடாம பண்றதுக்கு நீயா போய் ஏதாவது ஒரு புது குழப்பத்தை கிளறி விட்டேன்னு வச்சுக்கோ. ஊருக்காரங்களும் எல்லாரும் சீறி பாஞ்சு கோவப்பட்டு அந்த கிழவி கிட்டே நியாயம் கேட்பாங்க. அந்த கிழவி திக்கு திணறி தடுமாறி நிற்பா. அவ தடுமாறி நிக்கிறத பார்த்து அவன் பேரன் என்ன பதில் சொல்ல போறான்னு நாமளும் பார்ப்போம். ராஜ சேதுபதியும் ஊர்ல இல்ல, இப்ப அவன் மகனும் இல்லைன்னா அந்த பூஜை நின்றுதானே ஆகணும். போ போ சீக்கிரம் போய் ஏதாவது ஒரு குழப்பத்தை உண்டு பண்ண. சிவனாண்டி விருமனை தூண்டி விடுறாங்க. விருமனும் ஆமாய்யா இதுதான் நல்ல சந்தர்ப்பம்ட்டு போறாங்க. சிவனாண்டி தனியா நிக்கிறத பார்த்து சந்திரா அங்க வர்றாங்க. ஏன் தனியா நின்னுட்டீங்க? இங்க நடக்கிற விசேஷங்களா பார்த்துட்டு இருக்கீங்களான்னு கேக்குறாங்க. இல்ல சந்திரா, இனிமே நடக்க போற வேடிக்கையை பார்க்க போறேன். நீயும் பார்த்து சந்தோஷப்படுங்கிறாங்க. என்னங்க சொல்றீங்கன்னு சந்திரா கேட்கவும், ஆமா சந்திரா இந்த விசேஷம் நடக்க போறது இல்ல. உன் மாமா ராஜராஜன் இருக்கானே, அவன் குளத்து பக்கம் வந்தான் இல்லையா, அவனை இன்ஸ்பெக்டர் கைது பண்ணி கூட்டிட்டு போயிட்டாங்கங்கிறாங்க. என்னங்க சொல்றீங்க? இதெல்லாம் எங்களுக்கு தெரியாதேங்கிறாங்க சந்திரா. தெரியறதுக்கு வாய்ப்பே இல்லையே சந்திரா. சந்தோஷமான விஷயத்த சொல்றேன், நீ என்ன ஆச்சரியப்படுறீங்கிறாங்க. இல்லைங்க மனசுக்குள்ள ஒரு மகிழ்ச்சியா இருக்கு. என் மாமா என்னங்க தப்பு பண்ணனாரு? அவர் எதுக்கு அங்க போலீஸ் பிடிச்சிட்டு போச்சுன்னு சந்திரா கேக்குறாங்க. உங்க மாமா செஞ்ச தப்பு என்ன தெரியுமா? 25 வருஷத்துக்கு அப்புறம் இந்த ஊருக்கு குடும்பத்தோட வந்ததுதான் சந்திரா தப்பு. அதோ அங்க நிக்கிறாரு விருமன், அவருக்கு எதிரி ஆயிட்டாரு உங்க மாமா. அந்த விருமனை பஞ்சாயத்துல நிக்க வச்சு அந்த டிரைவர் மாப்பிள்ள வேற அசிங்கப்படுத்திட்டானாமே, அவனை பழி வாங்குறதுக்காக அந்த விருமன் செஞ்ச ஏற்பாடுங்கிறாங்க சிவனாண்டி. சூப்பருங்க, சூப்பரோ சூப்பர். நம்ம தான் அவங்களுக்கு எதிரின்னு நினைச்சோம், ஆனா ஊர் முழுக்க அவங்களுக்கு எதிரி அங்கங்க இருக்கத்தான் செய்யறாங்கிறாங்க சந்திரா. ஆமா சந்திரா, நல்லவங்களுக்கு நல்லவங்க துணை இருப்பாங்க, நம்மள மாதிரி இருக்கிறவங்களுக்கு நாலா பக்கமும் துணை இருப்பாங்க சந்திரா. நீ ஒன்றும் கவலைப்படாத. இப்போ நடக்கிற கூட்டை மட்டும் நீ சந்தோஷமா வேடிக்கை பாருங்கிறாங்க. ரொம்ப சந்தோஷமான விஷயம் சொல்லியிருக்கீங்க. சரிங்க, அங்க என்ன நடக்குதுன்னு நான் போய் பார்க்குறேன்னு வராங்க சந்திரா. விருமன் அங்க போனது என்ன, ராஜனை காணமே, இன்னும் யாக பூஜை நடத்துறதுக்கு நேரம் இருக்கா? நல்ல நேரம் போய்கிட்டே இருக்கு. இப்ப செய்ய போறீங்களா இல்லையான்னு விருமன் அவசரப்படுறாங்க. ஏன் விருமா இப்படி அவசரப்படுற? ராஜன் குளத்துக்கு குளிக்க போயிருக்காரு, அவர் வந்ததும் பூஜையை ஆரம்பிச்சிடலாங்கிறாங்க. அவன் வரவே மாட்டான், வரமாட்டாங்கிறாங்க விருமன். ஏன் அப்படி சொல்லுவோம்? இந்த ராஜராஜனை நான் எல்லா பக்கம் தேடி பார்த்துட்டு அவனை எங்கேயுமே காணோம். அப்படி இருக்க அவன் எப்படி இந்த யாக பூஜையில வந்து கலந்துக்க போறான்? ராஜ சேதுபதி இல்லாம அவர் மகன் ராஜராஜன் வந்துதான் இந்த யாக பூஜையை நடத்தணும்னு சொன்னீங்க. இப்ப ராஜராஜனையும் இவ்வளவு நேரம் எதிர்பார்த்தோம் காணா. இப்ப அவ இல்லைன்னா இந்த பூஜையை நிறுத்தித்தான் ஆகணும். எப்படி செய்ய போறீங்கன்னு கேக்குறாங்க விருமன். எப்பா நீ கொஞ்சம் அமைதியா இரு, என் மகன் இதோ குளிச்சதும் இப்ப வந்துருவான், வந்ததுக்கு அப்புறம் பூஜையை ஆரம்பிச்சுக்கலாங்கிறாங்க பாட்டி. எப்படி வருவான்? நான் தான் எல்லா இடமும் தேடி பார்த்துட்டேன், எங்கேயுமே காணுமே. நீங்க பஞ்சாயத்துல சொன்ன வாக்க காப்பாத்தல பரமேஸ்வரி. இங்க நிக்கிறாளே சாமுண்டேஸ்வரி, இவ 25 வருஷத்துக்கு முன்னாடி இந்த ராஜராஜனை இழுத்துக்கிட்டு ஓடிட்டா. அப்ப இழுத்து போட்டின கோயில் இன்னைக்கு திறக்க வந்திருக்கிறேங்கிற பேர்ல என்னமா குடும்பமே சேர்ந்து நாடகம் நடிக்கிறீங்க. சாமுண்டேஸ்வரிக்கு இந்த ஊருக்குள்ள வரவே பிடிக்கல, இதுல இந்த கோயிலை திறக்கிறதும் பிடிக்கல. அதனால இப்ப இவ புருஷனை எங்கேயோ அனுப்பிச்சு வச்சுட்டா. இந்த கோயில் திறக்க கூடாதுங்கிறக்காக இவ பண்ணின ஏற்பாடுதான் இதெல்லாங்கிறாங்க விருமன். யோ என்னையா அறிவு கெட்ட முட்டாள்தனமா பேசிட்டு இருக்க? என் குடும்பத்தோட நான் வந்திருக்கேன். இந்த கோயிலை திறந்து யாக பூஜை பண்ணி கும்பாபிஷேகம் பண்ணணுங்கிறக்காக இதோ என் பொண்ணுங்க மாப்பிள்ளை எல்லாரும் கூடி வந்திருக்கோம். வராத இருந்த ஊருக்கு இப்ப நான் வந்திருக்கேன்னா இந்த கோயிலை சிறப்பு அபிஷேகம் பண்ணணுங்கிறக்காகத்தான் நான் வந்திருக்கேங்கிறாங்க சாமுண்டேஸ்வரி. சரி அப்படி சொல்ற, நீ உன் புருஷனை எங்க அப்படின்னு கேட்கவும், குளிச்சுட்டு வரேன்னு தானே போனாரு, அதுக்குள்ள எங்க போயிருப்பாருன்னு எல்லாருமே குழப்பத்தோட யோசிச்சுட்டு இருக்காங்க. பாட்டி ரொம்ப பதட்டப்படுறாங்க. நல்ல நேரம் போறதுக்குள்ளேயே எப்படியாவது ராசராசா வந்துட்டான்னா பரவாயில்லையே, நேரத்தை தவற விட்டுட்டா அதுக்கப்புறம் இந்த கோயில் கும்பாபிஷேகம் நடக்கிறது ரொம்ப கஷ்டம். அப்பா
கார்த்தி, என்னப்பா பெரிய சோதனையா இருக்குதேங்கிறாங்க. பாட்டி கவலைப்படாதீங்க, மாமா வந்துடுவாங்கன்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க கார்த்தி. இந்த பூஜை மட்டும் எனக்கு நல்லபடியாக நடக்கலைன்னா தெய்வ குற்றத்துக்கு ஆளாகும். பரமேஸ்வரி குடும்பத்தினால நம்ம ஊரே பாதிக்கப்பட போகுதுங்கிறாங்க விருமன். ஏப்பா விருமா, கொஞ்சம் பிரச்சனையை பெருசு பண்ணாம அமைதியா ஆயிரு. நல்லபடியாக பூஜை நடக்கணும்னு வேண்டிட்டு இருக்கோம். நீ என்னடானா அபசகுணமாவே பேசிட்டு இருக்கியங்கிறாங்க பாட்டி. ஆமா பாட்டி, நடக்க போறது தானே சொல்ற. நான் என்ன இல்லாதையா சொன்னேன்? எங்க உன் மவன்? அப்ப வர சொல்லு அப்படின்னு விருமன் சொல்லுவோம். பரமேஸ்வரி, நீங்க இந்த ஊருக்கே நல்லது செய்யறவங்க, நாளும் தெரிஞ்சவங்க நீங்க. உங்களுக்கு நாங்கள் சொல்ல வேண்டியதில்லை, உங்களுக்கே எல்லாம் தெரியும். நல்ல நேரத்தை தவற விட்டுட்டோன்னா திரும்பவும் இந்த யாக பூஜை நடத்துறது ரொம்ப சிரமங்கிறது உங்களுக்கும் தெரிஞ்ச விஷயம்தான். இதுக்கு வேற ஏதாவது ஏற்பாடு பண்ணுங்கன்னு கேட்டுக்கிறாங்க ஊருக்காரங்க. திடுத்துப்புன்னு ஏற்பாடு பண்ணுன்னு சொன்னால் நான் என்ன செய்வேன்? பூஜைக்கு எல்லா வகையான ஏற்பாடும் பண்ணியாச்சு. இப்போ என் மவனை காணோம், அவன் வந்துடுவான். வர வரைக்கும் இன்னும் கொஞ்சம் நேரம் காத்திருந்து பார்க்கலாமேங்கிறாங்க பாட்டி. பாட்டி பயபக்தியோட, அப்பா முருகா, நீ தான் இதுக்கு ஏதாவது ஒரு வழி காட்டணுமாப்பா. எல்லாரும் முன்னாடியும் நான் தலை குனிஞ்சு நிற்கிறேன். தலை குனிய விடாம என்னை கேவலத்துக்கு விடாம காப்பாத்துன்னு வேண்டிட்டு இருக்காங்க பாட்டி. கோயிலுக்குள்ள காவி வேஷ்டி காவி துண்டோட ஒரு சாமியார் உள்ள வர்றாங்க. என்ன பரமேஸ்வரி, யாக பூஜை நடத்துறதுல பெரிய சிக்கல்ல வந்து நிக்கிறீங்களோ? ஒன்னும் கவலைப்படாத, இங்க என்ன பிரச்சனை அப்படின்னு வந்து கேட்கவும், ஐயா நல்ல சமயத்துக்கு வந்தீங்க. 25 வருஷமா பூட்டி கிடந்த கோயிலை இன்னைக்கு தான் திறந்து யாக பூஜை பண்ணி கும்பாபிஷேகம் பண்ணலான்னு இருக்கோம். இப்ப என் மவன் ராசராசம் போய் குளிச்சுட்டு வரேன்ட்டு குளத்துக்கு போனா இன்னும் காணோம். வரதுக்கு இன்னும் கொஞ்சம் லேட் ஆகும் போல இருக்கு. இந்த நல்ல நேரத்துல செஞ்சிடணும்னு ஊருக்காரங்க கேக்குறாங்க. என்ன வழி பண்றதுன்னு எனக்கு தெரியாம தவிக்கிறேங்கிறாங்க பாட்டி. மவன் வரலைன்னா என்ன, ரத்த சம்பந்தப்பட்டவங்க இந்த பூஜையை செய்யலாமேங்கிறாங்க. ரத்த சம்பந்தப்பட்டவங்கன்னு பார்த்தா என் மகனுக்கு அடுத்தது என் பேரை உட்காரலாமல்லன்னு பாட்டி கேட்கவும் சாமுண்டேஸ்வரிக்கு கோவம் வருது. என்ன கிளவி, உன் பேர் என்ன சொல்ற? உன் பேரனெல்லாம் இந்த பூஜையில உட்காருக்காகாது. என் புருஷ உட்கார வேண்டிய இடத்துல என் மாப்பிள்ள தான் உட்காரணுங்கிறாங்க. பாட்டிக்கு அளவில்லாத சந்தோஷம். சாமுண்டேஸ்வரி, உன் விருப்பப்படியே நடக்கட்டும். உன்னோட மாப்பிள்ளை எனக்கு பேரன் தானே, என் பேரனே உட்காரட்டுங்கிறாங்க பாட்டி. அதுதான் கரெக்ட்னு சொல்லிட்டு சாமுண்டேஸ்வரி அந்த பக்கமா மயில் வாகனம் காட்டி எல்லாரும் பேசிட்டு இருக்காங்க. மாப்பிள்ளை, நீங்கள் வந்து உங்கள் மாமாவுக்கு பதிலாக யாக பூஜையில் வந்து உட்காந்து யாக பூஜையை சிறப்பாக நடத்தி கொடுங்க வாங்கன்னு போய் கையை பிடிச்சி கூட்டிகிட்டு வராங்க. கார்த்திக்கு ஒன்றுமே புரியல. அத்தை என்ன சொல்கிறீங்கன்னு கேட்கவும், ஆமாம் மாப்பிள்ளை, நீங்கள் வாங்க, உங்களுக்கு தான் இந்த உரிமை. மாமாவுக்கு அடுத்தது உங்களுக்கு தான் இந்த ஊரில் முதல் மரியாதை கொடுக்கணும், வாங்க உட்காருங்கன்னு சொல்லவும் கார்த்தியும் பேசாமல் அமைதியாக உட்காடுறாங்க. கார்த்திக்கு அந்த ஊருக்காரங்க முதல் மரியாதை கொடுக்குறாங்க. எப்படி பார்த்தாலும் பாட்டியோட பேரன் இவர் தானே எல்லாத்துக்குமே தெரியும். சாமுண்டீஸ்வரிக்கு தான் உண்மை என்னங்கிறது தெரியாத தன்னோட மாப்பிள்ளையை உட்கார வச்சிருக்கிறதா நினைக்கிறாங்க. விருமனுக்கு எது உண்மை எது பொய், இந்த சாமுண்டீஸ்வரி தெரிஞ்சு செய்கிறாளா இல்லை தெரியாமல் செய்கிறாளா? ஒருவேளை எல்லா உண்மையும் தெரிஞ்சே எல்லாரும் முன்னாடியும் நம்மக்கிட்ட நடிக்கிறாங்களான்னு விருமனுக்கு சரியான ஒரு குழப்பத்தில் உட்காந்துருக்காரு. நாம நினச்சது ஒன்று, இங்கே நடக்கிறது ஒன்றா இருக்கே. ராஜராஜனை கடத்திட்டா எப்படி இருந்தாலும் இந்த யாக பூஜை நின்றுரும்னு நினச்சா இப்போ ரத்த சம்மந்தப்பட்டவங்க வந்து உட்காந்துருக்காங்க. இந்த பூஜையை இன்னும் சிறப்பாக வேற நடத்திட்டு இருக்காங்களே, இதை தடுத்து நிறுத்துறதுக்கு வேற வழியே தெரியலையேன்னு நினச்சிட்டு இருக்காங்க விருமன். சிவனாண்டியும் சந்திராவும் ஒருத்தருக்கு ஒருத்தர் பார்க்குறாங்க. என்னங்க இது, எங்கள் அக்காக்காரிக்கு தான் புத்தி கெட்டு போச்சுன்னு பார்த்தா இதோ இங்கே நிற்கிறாளே பரமேஸ்வரி கிளவி, அவளுக்கும் புத்தி கெட்டு போச்சா? போயும் டிரைவரை கொண்டு போய் யாக பூஜையில் உட்கார வச்சிருக்காங்க. இந்த கிளவி வேற பேச்சுக்கு 300 தடவை என் பேரன் பேரன் பேரன்னு சொல்லிட்டு இருக்கா. தன்னோட பேரனும் பக்கத்தில் நிற்கும் போது ஏன் அக்காவோட மாப்பிள்ளையை உட்கார வச்சிருக்காளே, அப்போ இந்த கிளவிக்கிட்டையும் ஏதோ ஒரு சூழ்ச்சி இருக்குது மாதிரியே எனக்கு தெரியுதுங்கிறாங்க சந்திரா. ஆமாம் சந்திரா, எதுக்காக உங்கள் வீட்டு டிரைவரை இந்த அளவுக்கு தாங்குறாங்க? இந்த பக்கம் பார்த்தா சாமுண்டேஸ்வரி தாங்குறா, அந்த பக்கம் பார்த்தா அந்த பரமேஸ்வரி கிளவி தாங்குறா. இவங்கிட்ட ஏதோ ஒரு அதிர்ஷ்டம் இருக்கு சந்திரா. யார் பிடியிலையும் சிக்காம தப்பி போய்கிட்டே இருக்கான். போன இடத்துல எல்லாம் ஒரு மதிப்பான இடத்துலயே உட்காந்துக்கிறானேங்கிறாங்க சிவனாண்டி. ஆமா, நீங்க பெருமை பேசுறீங்களா இல்ல அவனை வீழ்த்திற்கு பேசுறீங்களா? எனக்கு ஒன்றும் புரியலைங்கிறாங்க சந்திரா. உங்க மாமாவை போலீஸ் பிடிச்சிட்டு போனா இந்த யாக பூஜை நடக்காது, திரும்பவும் கோயிலை இழுத்து பூட்டிடுவாங்க. உங்க அக்கா தலை குனிஞ்சு அவமானத்துல திரும்ப ஊருக்கு போவான்னு பார்த்தா மாப்பிள்ளைய உட்கார வச்சல பூஜையை நடத்திட்டு இருக்கா. இதுக்கு இந்த ஊர் கிளவியும் சம்மதிச்சிருக்காளே. ஊருக்காரங்களும் அமைதியா வேடிக்கை பாக்குறாங்களே, அதுதான் சந்திரா எனக்கு ஆச்சரியமா இருக்குதுங்கிறாங்க சிவனாண்டி. நாம என்ன பிளான் பண்ணினாலும் அது அவனுக்கு சாதகமாவே முடியுது. பேசாம அமைதியா நின்று வேடிக்கை பார்க்கத்தான் நீங்களும் லாய்க்கு நானும் லாய்க்கு, நம்மளால எதுவுமே செய்ய முடியலையே, இப்ப என்னங்க பண்றதுங்கிறாங்க. உங்க மாமா தான் போலீஸ் ஸ்டேஷன்ல இருக்காருல்ல, அவரை போய் எப்படியும் வெளியில எடுத்துட்டு வர்றதுக்கு இந்த டிரைவர் பையன் போவான்ல, அப்ப அவன் யாரு என்னங்கிற விவரத்தை போலீஸ் வச்சு அவனை அடிச்சு நொறுக்கி கேட்டா எல்லா உண்மையும் கக்கிடுவானல்லங்கிறாங்க. நீங்க சொல்றதும் ஒரு விதத்துல நியாயம்தான். ஆனா எங்க மாமாவுக்கு மட்டும் எந்த ஒரு சிக்கலும் வந்துடக்கூடாதுங்க. எங்க மாமா பாதுகாப்பா பத்திரமா வெளியே வரணும். அந்த டிரைவர் பையில என்ன வேணாலும் செஞ்சுக்க சொல்லுங்கிறாங்க. சரி சந்திரா, நீயும் நானும் பேசிட்டு இருக்கிறத உங்க அக்காக்காரி பார்த்துட்டானா சந்தேகம் வந்துடும், பேசாம அமைதியாயிரு, அதுக்கப்புறம் பூஜை முடிஞ்சதும் பாத்துக்கலாங்கிறாங்கன்னு சொல்லிட்டு சந்திரா எதுவும் தெரியாம அமைதியா நின்று பார்த்துட்டு இருக்காங்க. வந்து மறுபடியும் சாமுண்டீஸ்வரியை வம்பு கிழக்குறாங்க. என்ன சாமுண்டீஸ்வரி, 25 வருஷத்துக்கு முன்னாடி ராஜராஜனை இழுத்துக்கிட்டு நீ ஓடிட்ட, இந்த கோயிலையும் இழுத்து பூட்டிட்டாங்க. ஊர் எக்கேடு கட்ட என்ன, அவங்க அப்பா அம்மா கேடு கட்ட என்னன்னு நினைச்சிட்டு நீ ராஜராஜனை இழுத்துக்கிட்டு போனதுக்கு அப்புறம் இத்தனை வருஷத்துக்கு அப்புறம் இப்ப வந்திருக்க. இப்பவும் உன் புருஷனை யாக
யாக பூஜையில் உட்கார விடாமல் பண்ணிட்ட. இப்போ உன் மாப்பிள்ளைன்னு சொல்லி இந்த கிழவியோட சொந்த பேரனை உட்கார வச்சு பூஜையை நடத்தி பார்க்குறியாங்கிறாங்க. என்னையா பேசிட்டு இருக்க? எனக்கு வர்ற ஆத்திரத்துக்கும் கோவத்துக்கும் என் கையில் துப்பாக்கியில் இருந்தா உன்னை சுட்டு பொசுக்கிடுவேன் தெரியுமாங்கிறாங்க. அட போமா. அப்பவும் பரமேஸ்வரி பாட்டி அவ சொந்த பேரனை உட்கார வச்சு தானே யாக பூஜையை நடத்துறா. உன் புருஷனுக்கு அந்த ஒரு வாய்ப்பு கிடைக்கலையில்ல. உனக்கும் உன் புருஷனுக்கும் அந்த ஒரு குடுப்பனை இல்லை. ஓடி போன உனக்கு அந்த ஆத்தாலே தண்டனை கொடுத்துருக்கா. அப்படி ஒரு நல்ல வாய்ப்பு உனக்கு கிடைக்காம போனதுக்கு அது உன்னோட துரதிருஷ்டங்கிறாங்க. என்னையா திரும்ப திரும்ப இப்படியே சொல்லிட்டு இருக்க? அப்படி பார்த்தாலும் என் புருஷனுக்கு பதிலாக என் மாப்பிள்ளை தானே உட்காந்துருக்காங்கங்கிறாங்க. அது உன் மாப்பிள்ளைன்னு நீ நினைக்கிற. ஆனால் அந்த கிழவியோட பேரை தெரியுமாங்கிறாங்க விருமன். பாட்டி பதறாங்க. ஐயோ, இந்த விருமன் போய் எல்லா உண்மையும் கக்குறானே, இந்த பூஜையை நடக்க விடாமல் பண்ணிடுவான் போல இருக்கே. சாமுண்டீஸ்வரி கோவப்பட்டானா இந்த பூஜையும் வேண்டாம் ஒன்றும் வேண்டான்னு கோவிச்சுக்கிட்டு வேற போயிடுவாளேன்னு பாட்டி பதறாங்க. எப்பா கார்த்தி, நீ தான் பாட்டி ஏதாவது பண்ணணும் அப்படின்னு பாட்டி கார்த்தியை பார்க்குறாங்க. கார்த்தி சாமுண்டீஸ்வரியை சமாதானம் பண்ணுறதுக்காக, அத்தை பூஜை நல்லபடியாக நடக்கட்டும், அதுக்கப்புறமா அவர்கிட்ட நான் பேசிக்கிறேங்கிறாங்க. ஆமாம் மாப்பிள்ள, நீங்கள் சொல்கிறது தான் சரி. இவன் ஆரம்பத்திலேருந்து சும்மா இந்த விசேஷத்தில் தலையிட்டுக்கிட்டு தான் இருக்கான். இவன் தலையை சிவருக்கு எனக்கு ரொம்ப நேரம் ஆகாது. இப்போங்க பார்த்து உங்கள் மாமா வேற காணோம். சரி, இந்த பூஜையை நீங்கள் நடத்தினா என்ன, உங்கள் மாமா நடத்தினா என்ன, அவங்க இடத்துல இருந்து நீங்கள் சிறப்பாக நடத்தி கொடுங்க. அதுக்கப்புறம் அவர் எங்கேன்னு பார்த்துக்கலாம். மாமா வந்து கும்பாபிஷேகத்தை பண்ணட்டும், நீங்கள் இந்த பூஜையை பண்ணுங்கன்னு சொல்லிடுறாங்க சாமுண்டீஸ்வரி. நினைக்கிறாங்க நம்ம இவ்வளவு தூரம் உண்மையை உடைச்சும் கூட இந்த சாமுண்டீஸ்வரி நம்ப மாட்டேங்கிறாளே. எப்படியாவது இந்த பூஜையும் வேண்டாம் ஒன்றும் வேண்டாம், இவ தான் இந்த கிழவியோட பேரை நான் கோவிச்சுக்கிட்டு போவான்னு பார்த்தா இவனை வச்சே சிறப்பாக இந்த பூஜையை நடத்திட்டு இருக்கா. என்ன பண்ணலான்னு யோசிச்சுட்டு இருக்கும்போது ஊர் மக்கள் எல்லாரும் விருமனை போட்டு திட்டுறாங்க. எப்பா விருமா, உனக்கு என்னதான் வேணுங்கிற? இப்போ பேசாமல் வந்து உட்காந்து பூஜையில் கலந்துக்க போறியா இல்லை கோயிலை விட்டு வெளியே போக போறியாங்கிறாங்க. இழுத்து பிடிச்சி பேசாமல் உட்காரு, உனக்கு மண்டையில் அடிபட்டதும் உனக்கு புத்தி கெட்டு போச்சுன்னு நினைக்கிறேன், அமைதியாக உட்காந்துருக்கணும்னு சொல்லி எல்லாரும் மிரட்டினதும் கமல் இருக்காரு. யாக பூஜை முடிச்சதும் கார்த்தியும் மயில் வாகனமும் போலீஸ் ஸ்டேஷனுக்கு போகிறாங்க. கார்த்தி போகும்போதே வக்கீலையும் கூட்டிகிட்டு போகிறாங்க. வக்கீல் கேட்குற கேள்விக்கு அங்கே இன்ஸ்பெக்டர் பதில் சொல்ல முடியாம திக்கி திணறாரு. யாரோட மாமனாரை கொண்டு வந்து நீங்க ஸ்டேஷன்ல வச்சிருக்கீங்க தெரியுமா? ஆமா, என்ன காரணத்துக்காக நீங்க இவங்களை இழுத்துக்கிட்டு வந்தீங்கன்னு கேக்குறாங்க. சார், என்கிட்ட வம்பு பண்ணி நான் யூனிஃபார்ம்ல இருக்கும்போது என்ன அடிச்சுட்டாருன்னு சொல்றாங்க. சரி, அப்படி அங்க என்னதான் நடந்தது அப்படின்னு கேட்கவும் இன்ஸ்பெக்டர் பொய் பொய்யா சொல்லிட்டு இருக்காங்க. இது எல்லாம் கேட்ட ராஜராஜன், இல்ல சார், நான் அப்படியெல்லாம் சொல்லல. சமூகத்துக்கு காவலா இருக்க வேண்டிய காவல்துறையினரே என்னோட மனைவியும் பொண்ணுங்களையும் பார்த்து ரொம்ப கேவலமா ஏளனமா பேசினாரு. அப்படி ஒரு வார்த்தைகளை விட்டதுனாலதான் என்னால கோவம் தாங்க முடியல. என்ன மன்னிச்சிடுங்க சார்னு ராஜராஜன் வந்திருக்கிற அதிகாரி ஐஜி ஆபீசர் கிட்ட எல்லாம் மன்னிப்பு கேட்கறாங்க. இன்ஸ்பெக்டர், நீங்க பொதுமக்களுக்கு செய்யற சேவை இதுதானான்னு கேட்கறாங்க. இன்ஸ்பெக்டர் தட்டு தடுமாறி, சார் அது வந்து அப்படி இப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது மரியாதையா அந்த ராஜாவை வெளியில விடுங்க, அவர் மாப்பிள்ளை யார் தெரியுமா அப்படின்னு கேட்கவும் இன்ஸ்பெக்டர் தடுமாறுறாரு. இல்ல சார், எனக்கு யாருன்னு தெரியாதுங்கிறாங்க. ஊருக்குள்ள எவ்வளவு பெரிய சப்போர்ட்டா இருக்கிறாரு ராஜா சேதுபதி. அவருடைய பேரன் தான் இந்த ராஜா, கார்த்திக் ராஜா. அவரை பற்றி தெரிஞ்சுக்காம நீங்கள் அவர் குடும்பத்தில் போய் தகராறு பண்ணியிருக்கீங்க, தகாத வார்த்தைகளை விட்டுருக்கீங்க. என்ன சார், உங்கள் வேலை வேணுமா இல்லை வேண்டாம்னு எழுதி கொடுத்துட்டு போக போகிறீங்களான்னு ஐஜி மிரட்ட. தனியாக நிற்கிற மனுஷங்கிட்ட தேவையில்லாமல் பிரச்சனை பண்ணிட்டு வந்திருக்கீங்க. சிசிடிவி கேமரா மூலமாக நாங்கள் எல்லா உண்மையும் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டு தான் வந்திருக்கோம். நீங்கள் செஞ்ச தப்புக்கு இப்போ என்ன செய்ய போகிறீங்கன்னு கேட்கவும் இன்ஸ்பெக்டர் கார்த்திகிட்ட மன்னிப்பு கேட்டுக்கிறேங்கிறாரு. இன்ஸ்பெக்டர்கிட்ட சொல்கிறாங்க, இங்கே பாருங்க சார், பணம் படைச்சவங்களுக்கு கையால் இருக்காதுங்க. உங்கள் தகுதிக்கும் தரத்துக்கும் ஏற்ற மாதிரி உங்கள் பதவிக்குன்னு ஒரு கௌரவம் இருக்குது. அந்த பதவிக்கு கௌரவத்தை கொடுத்து நீங்கள் சமுதாயத்தை காப்பாத்துங்க, அது போதும் எனக்குங்கிறாங்க கார்த்தி. சார், ஏதோ புத்தி கெட்டு போய் நான் அப்படி நடந்துக்கிட்டேன், கேட்கக்கூடாது உங்க பேச்சை கேட்டுட்டேன் சார். இனிமே இப்படியெல்லாம் தப்பு நடக்காது, நீங்க உங்க மாமாவை கூட்டிட்டு போங்கன்னு இன்ஸ்பெக்டர் சொல்லவும் கார்த்தி ராஜராஜனை பார்த்து வாங்க மாமா அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு போறாங்க. ராஜராஜனை கார்த்தி கோயிலுக்கு கூட்டிட்டு போனது, ஏங்க இவ்வளவு நேரம் எங்க போயிட்டீங்கன்னு சாமுண்டீஸ்வரி வந்து கேட்கறாங்க. சாமுண்டீஸ்வரி திடீர்னு நெஞ்சு படப்படன்னு வந்தது, அதான் உடனே நான் ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டேன்னு சொல்லி சமாளிக்கிறாங்க. அச்சோ ராசராசா, என்னப்பா ஆச்சு உனக்கு அப்படின்னு பாட்டி பதறி போய் ஓடி வராங்க. அம்மா, இப்போ எனக்கு எதுவும் இல்லை, நான் நல்லா இருக்கேங்க. பாட்டி, எல்லாம் திருப்தியா நடந்தது, எல்லாம் சந்தோஷம் தானே? சரி, நாங்க ஊருக்கு கிளம்புறோம்னு கார்த்தி ராஜராஜன் சாமுண்டீஸ்வரி அங்கிருந்து எல்லாரும் சிறப்பா கோயில் விசேஷம் முடிஞ்சது ஊருக்கு கிளம்புறாங்க. பாட்டியும் மனசுக்கு சந்தோஷமா நிறைவா ஊருக்கு அனுப்பி வைக்கிறாங்க. என்ன நடக்குன்னு பார்க்கலாம்.